சரி நீ அவர் நம்மளை பேசுவேன் பாருங்க பிளாஸ்டிக் காட்டலையே எங்க தான் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஆரோக்கியமான வாழ்க்கை தூய்மையான நகரம் எனும் தொனிப்பொருளின் கீழ் மாநகர சபையினால் இன்று தூய்மை பணி முன்னெடுக்கப்படவிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த மாநகர சபைக்குட்பட்ட 20 வட்டாரங்களிலும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற வெற்று போத்தல்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் சேகரிக்கும் பணி மாநகர சபையினால் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை மட்டக்களப்பு மாநகர சபை MOH சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மற்றும் பிரதேச செயலகம் மற்றும் என்வயர்மெண்டல் சுற்றாடல் போலீசார் என்பன இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றனர். இந்த வேலை திட்டமானது எமது வளமையாக எமது மாநகர சபையின் சுகாதார ஊழியர்கள் எமது முழு பிரதேசங்களிலும் செய்து வருகின்ற நிலையிலும் இப்படி ஒரு செயற்திட்டத்தின் கீழ் வினைத்திறனாக அவற்றை தூய்மையான செய்ய வேணும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்து இந்த பணிகள் முடிஞ்ச பிற்பாடு இதில் இருக்கின்ற பொதுமக்கள் இந்த சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்பதற்கு அவர்கள் தங்களது ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எமது மாநகர சபையினர் அவர்களுக்கு விடுக்கின்ற ஒரு அறைகூவலாக இருக்கும். எனவே இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் அவர்களின் அந்த செயல்பாடுகள் கருதி அவர்களின் கஷ்டங்கள் இடர்கள் என்பனவற்றையும் கருத்தில் கொண்டு நீங்களும் இந்த சமூக பணிக்கு அதாவது இந்த தூய்மையாக எமது நகரத்தை துப்புரவாகவும் வைத்திருப்பதற்குமான இந்த செயற்திட்டத்தின் கீழ் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் ஆகிய உங்களிடம் மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேலை திட்டமானது 3 நாட்களாக பிரிக்கப்பட்டு மக்களின் சுகாதார நலன் கருதி இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று இந்த வீடுகள் உள்ளிட்ட பிரதேசங்கள் வீதிகளில் உள்ள இந்த வெற்றி போத்தல்கள் என்பன சேகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்படும் நிகழ்வு இன்று இடம்பெறும். நாளை அலுவலகங்களில் உள்ள நாளை பாடசாலைகளில் உள்ள அந்த வளாகங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அங்கே அந்த துப்புரவு பணிகள் இடம்பெறவிருக்கிறது. இறுதியாக நாளை மறுதினம் அலுவலகங்களில் உள்ள அந்த சுற்றாடல்கள் தூய்மையாக்கப்பட்டு அங்கு உள்ள வெற்று போத்தல்கள் உள்ளிட்ட கழிவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு முற்று முழுதாக மட்டக்களப்பு மாநகரத்தை அழகுபடுத்தும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணியை மேற்கொள்வதற்கான முயற்சியை இந்த மாநகர சபையுடன் ஏனைய இந்த அமைப்புகள் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.